அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோதண்டராமசாமி கோயில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோவிந்தசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தசாமி, அங்கு கோயிலில் இந்த சொர்க்கவாசல் திறப்பானது எத்தனை மணி அளவில் நடைபெற்றது? இந்த கோயிலின் முக்கிய அம்சங்கள் என்ன? கூடுதல் சிறப்புகள் என்ன? அரியலூர் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது கோதண்டராமசாமி திருக்கோயில். இக்கோயில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக பக்தர்கள் புடைசூட நடைபெற்றது. இத்திருவிழாவை முன்னிட்டு முன்னதாக தசாவதார மண்டபத்தில் பெருமாளுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை சரியாக 5:45 மணிக்கு உற்சவ பெருமாள் பரமபத வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனையடுத்து கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் பரமபத வாசல் வழியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து பெருமாள் கோயிலின் உள்பகுதி மற்றும் வெளிப்புறங்களில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துவிட்டு அங்கிருந்து முக்கிய வீதியின் வழியாக அரியலூர், கடைவீதி, திருச்சி சாலை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள பக்தர்களுக்கும் அருள்பாலித்தார். வணக்கம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தசாமி. மன்றோ காவிரியாய் நீ பிறந்து உன்னை நீயே தழுவிடுவாய். ஸ்ரீரங்கம் மீதினிலே சர்ப்பம் கொண்டு தூங்கிடுவாய். காவிரியாய் நீ விரிந்து பொன்னியின் செல்வனை தழுவிடுவாய். ஸ்ரீரங்கம் மீதினிலே சர்ப்பம் கொண்டு தூங்கிடுவாய். மார்பில் அணிவதற்கோ உன் போல் மணிகள் உண்டோ? உன் பேருறக்க சொன்னால் உருகும் நெஞ்சமன்றோ?